வணக்கம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்பான்சர் பண்ற ஸ்னேகா ட்ரஸ்ட்ல வந்து என்னன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஜாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா பார்த்தலாம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டர் மொத்தமா வந்து என்னன்னா 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி 22ல இருந்து என்னன்னா 40க்குள்ள இருக்கணும். இப்போ நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு மயிலாடுதுறை தான் இருக்கேன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, நீங்க கிராஜுவேட் முடிச்சுக்கணும் வித் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். எந்த இதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல, சரியா? அடுத்து நீங்க வந்து என்னன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல டெஃபினட்டா இருக்கணும். அவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு தமிழ் வந்து நல்லாவே வந்து ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து வேர்ட் எக்ஸல் அந்த பவர் பாயிண்ட் நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் தமிழ்ல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா டைப் பண்ண தெரிஞ்சிருக்கும், சரியா? அடுத்து அட்டெண்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கணும். மயிலாடுதுறையில மட்டும்தான் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா அப்ளை பண்ண பாருங்க. சரி, இப்போ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஜாப் வந்து ஒரு பர்மனன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான 3 வருஷத்துக்கு மட்டும் தான் வந்து என்ன உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கேன். சரி, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும்? ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அட்டெண்டருக்கு வெறும் வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னன்னா 200 வந்து என்னன்னா நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த இதுக்கு நீங்க பே பண்ணணும்னு ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதுக்கு தான் நீங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும், சரியா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து என்னன்னா 12th January 2024. ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ண வேண்டியது. இப்ப நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு இருக்குல்ல, அப்ளை பண்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆன்லைன் வந்து என்னன்னா ஃபார்ம்லாம் கிடையாது. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த அட்ரஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிட்டு வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி இங்க கொடுக்கப்பட்ட அட்ரஸ்க்கு வந்து என்ன போஸ்டல் அனுப்ப வேண்டியது. அவ்வளவுதான், சரியா? இப்ப இதான் ஜஸ்ட் வந்து என்னன்னா பேசிக்கான வந்து ஒரு ஜாயின் ஃபார்மாலிட்டி. இதை நீங்க வந்து என்னன்னா இருக்கும்போது பாத்துக்கங்க. சரி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு தேவையானது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கான ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டெண்டருக்கு உங்களுக்கு ஒர்க் எந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கான சேலரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து என்னன்னா மந்த்லி சேலரி 12,000 வந்து இருக்கும். அதோட வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் கிடைக்கும். அட்டெண்டருக்கும் கொடுத்துருக்காங்க, சரியா? அதே மாதிரி நிறைய வந்து அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து என்ன மென்ஷன் பண்ணி வந்து பாத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நான் மயிலாடுதுறையில இருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு வந்து என்ன அப்படின்னு அப்ளை ஃபார் தி ஜாப் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இங்க ஒரு வந்து இன்னொரு ஃபார்ம் இருக்கும், சரி? அந்த ஃபார்முக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இது வந்து என்னன்னா உண்மைதான், இது வந்து என்ன ஃபேக் கிடையாது அப்படின்னா எப்படி நம்புறது? ஏன்னா நிறைய ஃபேக் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து உண்மையிலேயே வந்து என்னன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. எப்படி செக் பண்ணிக்கலாம்? ஸோ www.iop.in வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் வச்சு. இது நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா இங்க கெரியர் பேஜ் அப்படின்னு இருக்கும், சரியா? இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த நியூ டேப்ல தான் வந்து என்ன அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டர். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது பேசிக் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ் அதுக்கு வந்து என்னன்னா நீங்க கொடுக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடியே வந்து என்னன்னா பண்ணிட வேண்டியது. போஸ்ட்ல அனுப்ப வேண்டியது வச்சுக்கேன். ஒன்ஸ் வந்து என்ன இது எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்றதுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மயிலாடுதுறையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அது மூலம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனி அதர் திங்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.